ஹாய் ஆல் வெல்கம் டு ஸ்ரீயார்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நான் காட்ட போகிறேன். நேற்று சிங்கிள் பெண்டன்ட் வச்சு காட்டினேன். இன்றைக்கி 3 பெண்டன்ட் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி கிளாஸில் நான் காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்விசிபிள் செயின் மேக்கிங் கிளாஸ் ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு அதில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அதுக்கு ஐம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட்ஸ் தருவேன். அண்ட் பேசிக் மேக்கிங் ஃப்ரீ கிளாஸும் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கும் உங்களுக்கு ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள், ஃபர்தர் அப்டேட்ஸ் தரேன். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 3 சார்ம்ஸ் இருக்கிற மாதிரி எப்படி பண்ணணுங்கிற ஒரு பேசிக் டிசைன் சொல்லி தரேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் அதே கியர் வயர் எடுத்துக்கிறேன். சாரி, சில்வர் கோல்டு கியர் வயர் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு நீங்கள் எப்பவுமே இங்கே இப்படி ஃபிக்ஸ் பண்ணி வைப்பீங்களா, அது வந்து பெண்டாக இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த பெண்டாக இருக்கிறத கட் பண்ணிட்டு தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா, ஏன்னா இதோட நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ இந்த பெண்டை நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இன்றைக்கி திருப்பியுமே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப மைல்டு ப்ரெஷர் தான் கொடுக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ பாருங்கள் இந்த வயர் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. நான் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் பெண்ட் ஆகிடுச்சு, தெரியுதா? ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அது இந்த மாதிரி பெண்ட் ஆகிடும், உங்களுக்கு வயரே வேஸ்ட்டாக போய்டும். ஓகேவா, ஸோ ரொம்ப மைல்டாக ஈவன் ப்ரெஷர் தான் நீங்கள் கொடுக்கணும் எப்பவுமே. ஓகே, ஸோ உங்களுக்கு வேணுற சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. ஸோ சைஸ் எப்படி என்னன்னு நான் நேற்று சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு வேணுற சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. நான் அப்ராக்ஸாக இவ்வளோ எடுக்கிறேன். ஓகேவா, ஸோ நேற்று சிங்கிள் டாலர் தான் இல்லை பெண்டன்ட் தான் வந்து எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு 3 பெண்டன்ட் அட்டாச் பண்ணி காட்டுறேன். ஸோ ப்ரொசீஜர் சேம் தான். ஓகேவா, ஸோ சென்டரில் நீங்கள் எப்படி அட்டாச் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் 3 டைம்ஸ் அட்டாச் பண்ண போகிறீங்க. ஓகேவா, நான் இந்த ஸ்டார் தான் 3 டைம்ஸ் அட்டாச் பண்ணி இருக்கிற மாதிரி அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ ப்ரொசீஜர் எல்லாமே சேம் தான். ஸோ இந்த மாதிரி சென்டரில் வச்சுக்கோங்க. ஓகேவா, சென்டரில் வச்சுக்கலாம். இப்போது நான் அப்படியே இங்கே நான் கியர் லாக் போட முடியாது. ஏன்னா இங்கே பாருங்கள் என்னோட இது ரொம்ப பெருசாக இருக்குது. நான் கியர் லாக் போட்டாலும் அதிலேருந்து தாண்டி இப்படி போயிடும். ஓகேவா, ஸோ அதுக்காகவே நான் வந்து ஒரு 2 பீடை போட்டக்கப்புறம் தான் என்னால் கியர் லாக் போட முடியும். ஏன்னா கியர் லாக் ரொம்ப இவ்வளோ தான் இருக்கும். கரெக்டாக, ஸோ இதை நான் இங்கே போட்டேன்னா இது போடுறதுக்கான யூஸே இருக்காது. ஏன்னா இந்த ஹோல்டரோட ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு அது ஈஸியாக மூவ் ஆகிடும். ஸோ இந்த கியர் லாக் என்னோட டிசைனில் வந்து நான் இது மட்டும் தான் பிளான் பண்ணேன். பட் இதை பார்த்தோன்னே தான் எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. ஓகே, கியர் லாக் போட்டால் அது வந்து உள்ளே போயிடும். ஸோ அதுக்காகவே நான் 2 பக்கமும் இந்த பீடை போட்டுட்டு தான் என்னால் ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இந்த பீடோட ஹோல் கம்மியாக இருக்குது. கரெக்டாக, ஸோ இந்த பீட் வந்து இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இது மூவ் ஆகாது. அதே மாதிரி இதோட ஹோல் வந்து குட்டியாக இருக்குது. இதுக்குள்ளே கியர் லாக் போகாது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நான் சென்டரில் போட்டதுக்கப்புறம் தான் நான் கியர் லாக் போட்டு இதை லாக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னால் இந்த மாதிரி சென்டரில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு 2 பக்கமும் நான் கியர் லாக் போடுறேன். ஓகேவா, ஸோ சென்டரில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு 2 பக்கமும் கியர் லாக் போட்டுருங்க. ஓகேவா, இந்த மாதிரி நான் 2 பக்கமும் கியர் லாக் போட்டுட்டேன். ஸோ இதை இப்படி ஈவனாக வச்சுட்டு சென்டரில் வச்சுக்கோங்க. சென்டரில் வச்சுட்டு நீங்கள் ஒரு கியர் லாக்கை பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கியர் லாக்கை கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் உங்களால் போட முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு கியர் லாக்கை நான் வந்து வச்சுட்டு அதை வந்து ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக பொசிஷனில் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, இங்கே கரெக்டாக இருக்குது எனக்கு. ஃபஸ்ட்டு அதை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ஹோல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே கரெக்டாக வச்சுக்கோங்க. எனக்கு இங்கே வேணும், கரெக்டாக வச்சுட்டு அப்புறம் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேவா, ஒரு கியர் லாக் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னொன்று வந்து நிற்கும். ஸோ ஒன்று ப்ரெஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம், வந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்னொன்று இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா, ஓகே. ஸோ அடுத்து இதே மாதிரி நான் இங்கே 2 ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு இப்போ நான் இன்னொரு ஆட் பண்ணுறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு ஒரு கியர் லாக் போட்டுக்கோங்க. நான் ஆக்சுவலி தெரியாமல் இந்த சாம் எடுத்துட்டேன். ஏன்னா இந்த சாம் போட்டக்கப்புறம் தான் எனக்கு ரியலைஸ் ஆகுது இந்த சாம் வந்து இப்படியே நிற்க மாட்டேது, இப்படி நிற்கிது அப்படின்ட்டு. ஓகேவா, உங்களுக்கு தெரியுதா? ஸோ நான் உங்களுக்கு ஜஸ்ட் மெத்தட் சொல்லி கொடுக்குறனால நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இது இந்த மாதிரி நிற்கக்கூடாது, ஆக்சுவலி இப்படி நிற்கணும். ஸோ இப்படி நிற்கிற மாதிரி சாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஓகேவா, ஸோ நீங்கள் இப்படி இன்சர்ட் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி தான் நிற்கும். நான் இதை வந்து ரியலைஸ் பண்ணாமல் விட்டேன். அண்ட் உங்களுக்கு சும்மா டெமோக்காகனால நான் அப்படியே ப்ரொசீட் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் ஒரு சாம் ஃபிக்ஸ் பண்ணும்போது மேக் ஷூர் அதோட டிசைன் ஃப்ரண்ட் சைடு இருக்குது. இப்போ நீங்கள் இதை நெக்கில் போடும்போது உங்களுக்கு டிசைன் வந்து இந்த ஷார்ப் சைட்ஸ் தான் ஃப்ரண்ட்டில் தெரியும் இல்லையா, இப்படி தெரியாது. ஓகேவா, இது வந்து சாமோட ப்ராப்ளம் தான். ஓகே, ஸோ நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஃப்ளாட்டாக இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிற மாதிரியான சாம்ஸ் கொடுங்க. நான் இதையே ப்ரொசீட் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு நான் ஸ்டெப்ஸ் தான் காட்டுறேன். ஓகேவா, சேம் ஸ்டெப்ஸ் தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த செகண்ட் போடும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் கியர் லாக்கை உள்ளே விட்டுறணும். அப்புறம் இந்த சாமை விடுங்க. அடுத்து இன்னொரு கியர் லாக். ஓகேவா, ஸோ இது உங்களுக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ அங்கே லாக் பண்ணணும். இப்போது இதை நீங்கள் பக்கத்தில் வைக்கிறீங்க. இப்போ இங்கே வைக்கிறீங்கன்னா இந்த இடத்துல லாக் பண்ணணும். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நான் இங்கே வைக்கலான்னு பிளான் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற கியர் லாக்கை நீங்கள் லாக் பண்ணிடுங்க. பிடிச்சிக்கோங்க, எடுத்தோன்னே லாக் பண்ணிடாதீங்க. மைல்டாக பிடிச்சிட்டு உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே, நான் இங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இங்கே நான் ப்ரெஷர் கொடுத்து லாக் பண்ணிடுறேன். ஓகேவா, இப்போது இப்படி பண்ணிவிட்டு இப்போ தெரியுதா உங்களுக்கு, நான் இது பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு காட்டினேன். இப்போ நான் இதில் கொடுத்தா உங்களுக்கு போயிடும். தெரியுதா, கியர் லாக் வந்து எனக்கு உள்ளே போய்ட்டு வருது. தெரியுதா, நான் அந்த பக்கம் போட்டேன், பட் அது வந்து இந்த ஹோல்குள்ளே போய்ட்டு வருது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்படி இந்த மாதிரி ரொம்ப குட்டியாக இருந்தால் மறக்காமல் பீட் ஆட் பண்ணி போடுங்க. ஓகேவா, ஸோ
நான் ஃபஸ்ட்டு ஒரு கியர் லாக்கில் பொசிஷனை மார்க் பண்ணிட்டேன். அப்புறம் நான் ஒரு பீட் போடுறேன். அப்புறம் என்னோடய சார்ம் ஆட் பண்ணுறேன். ஸோ அடுத்து வந்து இன்னொரு பீட் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து லாக் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இதே தான் இந்த சைடும் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் ஏரியாவை மார்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கியர் லாக்காக விட்டுருங்க. விட்டுட்டு மேக் ஷுர் ஈவன் ஸ்பேசஸ் இருக்கிற மாதிரி. ஓகேவா? ஈவனாக இருக்கா? எஸ். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் டெரிட்டரியை உங்கள் கியரில் கொஞ்சம் கரெக்டாக பொசிஷனில் வச்சு யூ கேன் லாக். ஓகே, லாக் பண்ணிவிட்டு உங்களோட பீட்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பீட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சார்ம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பீட் ஆட் பண்ணிட்டு ஆக்சுவலி ஜுவல்லரி மேக்கிங்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஜுவல்லரிக்குன்னு தனியாக சார்ம்ஸ் விற்கிறாங்க. பட் நீங்கள் இந்த மாதிரி ஆன்டி டார்னிஷாக இருக்கிற கோல்டு சார்ம்ஸும் யூஸ் பண்ணலாம். இது நீங்கள் மல்டி பர்பஸ், நீங்கள் பீடட் பிரேஸ்லெட்டுக்குமே நீங்கள் சார்ம்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுவீங்களா, அதுதான் இது. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டுறது தான் நான் இன்றைக்கி இதை சூஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இன்வெசிபிள் செயினுக்கான சார்ம்ஸ் தான். ஓகேவா? ஸோ இதுலேயுமே இந்த மாதிரி 3 வச்சு நீங்கள் செய்யலாம். ஓகேவா? நான் சும்மா உங்களுக்கு இன்றைக்கி டெமோ பர்பஸ்க்காக இந்த 3 வச்சு செஞ்சு காட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன சார்ம் வேணால் யூஸ் பண்ணலாம், எத்தனை பீட்ஸ் வேணால் ஆட் பண்ணலாம். பட் உங்களுக்கு வந்து ஜம்ப் ரிங்ஸ்லாம் எப்படி பண்ணணும், ஜம்ப் ரிங்ஸில் கியர் லாக்லாம் எப்படி பண்ணணுங்கிறது உங்களுக்கு இந்த இதில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்படி 3 இருக்க மாதிரி எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு இப்போ நான் இதை அட்டாச் பண்ணி காட்டுறேன், ஹூப்பை. ஸோ ஹூக் அட்டாச் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கியர் லாக் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு சைட் ஆஃப் இதில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்புறம் அந்த வயரை பெண்ட் பண்ணி திருப்பி அந்த கியர் லாக்குக்குள்ளேயே விடுங்க. ஓகேவா? விட்டுட்டு டைட் பண்ணணும். அவ்வளோதான் ப்ரொசீஜர். விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதே தான் இந்த பக்கமும், இந்த பக்கம் பண்ணுறதுக்குமே இதே மாதிரி ஒரு கியர் லாக் எடுத்துக்கோங்க. கியர் லாக் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இன்னொரு சைடு இருக்குல்ல, அதை நீங்கள் இதில் போட்டுட்டு அது கூட நீங்கள் இந்த மாதிரி ஏற்றிட்டு அவ்வளோதான், உங்களோட இன்வெசிபிள் செயின் ஜுவல்லரி ரெடி ஆகிடும். ஸோ இந்த சார்ம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட்டாக ஃப்ரண்ட்டில் தெரியுது, பட் இப்படி தெரியிற மாதிரி சார்ம்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இது நான் ஜஸ்ட் உங்களுக்கு டெமோ பர்பஸ்க்காக நான் அப்படியே கேரி ஆன் பண்ணி காட்டிட்டேன். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி 3 சார்ம்ஸ் வச்சு ட்ரை பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.